வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வணிக ரீதியா காடைகள்லேயே அதிகம் முட்டையிடக்கூடிய இனங்களை பற்றி நிறைய பேர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா முட்டை பண்ணை அமைக்கிற மாதிரி காடைகள்லேயே 220 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 வகையான இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இல்லை ஜப்பானிய காடைகள் கிடையாதுங்க. ஏன்னா ஜப்பானிய காடைகள்லேருந்து தான் தரம் உயர்த்தி இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இனங்களை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. மாநில அரசு மற்றும் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இனங்கள்னு. இதில் மாநில அரசான நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 இனங்களை பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா நாமக்கல் தங்க காடைங்க. இந்த காடை இனங்களானது நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக முட்டையிடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. 230 270 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்ட இனங்களாக இருக்குங்க. சராசரியாக 257 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் கவனத்தை ஈர்த்த ஒரு இனங்கள்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நந்தனம் காடை 2ங்க. இது மாதவரம் கால்நடை பல்கலைக்கழகத்திட்ட இன்றைக்கும் இதோட குஞ்சுகளை போய் நீங்கள் வாங்கிக்கலாங்க. முன்பதிவு மூலம் கொடுக்குறாங்க. இந்த இனங்களும் பார்த்தீங்கன்னா அதிக முட்டையிடக்கூடிய இனங்கள் தாங்க. இது இரட்டை நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இனங்கள்லாம் இறைச்சிக்காக வளர்க்கலாம், முட்டைக்காக வளர்க்கலாம். முட்டைகளும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்லே கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. 220 250 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 இனங்களை பார்ப்போங்க. இது பார்த்தீங்கன்னா உத்வால் இனங்கள். இதுவும் அதிக முட்டைக்கு பேர் போன இனங்கள் தாங்க. 230 240 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு 7 8 வாரங்களில் முட்டையிட ஆரம்பித்து தொடர்ந்து 52 வாரங்கள் வரைக்கும் முட்டையிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தம்னு ஒரு இனங்க. இந்த இனம் கூட பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் முட்டைக்கு பேர் போன இனங்கள்லாம் வருஷத்துக்கு 250 260 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அடுத்ததா முட்டைகள்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க இந்த பியர் இனங்கள். அதாவது இதோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த காடை முட்டைகள் பழுப்பு, அதுக்கப்புறம் புள்ளியாக இந்த கருப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், இந்த மாதிரி இதாக இருக்கும். ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா பியூர் வெள்ளையாக இருக்குங்க. அதாவது இந்த பியரை தமிழில் முத்துன்னு சொல்லுவோம். முத்து மாதிரியே இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை இந்த இனங்களோட பேரை பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 260 295 முட்டைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதுங்க. இப்படி நிறையா வகையான சிறப்புகள் கொண்ட 5 வகையான இனங்களை பற்றி நீங்கள் இந்த காணொலி வேலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. பெரும்பாலும் வணிக ரீதிக்காக வளர்க்கப்படக்கூடிய இனங்களாகவும் இந்த இனங்கள் தாங்க இருக்குது. முட்டைக்கு ஏற்ற இனங்களாக இருக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.